हाय फ्रेंड्स வணக்கங்க வெல்கம் டு ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல்। இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மல்லிகை பூ டீ। என்னடா இவங்க தலைக்கு வைக்கிற பூல எல்லாம் டீ வைக்கறாங்களேன்னு பாக்குறீங்களா? நம்ம யூஸ் பண்ற பூவுல எல்லாமே ஒரு பாதி பூவுல நம்ம இந்த மாதிரி டீ மாதிரி செஞ்சு குடிக்கலாங்க। ரொம்ப உடம்புக்கு நல்லது। இன்னைக்கு நம்ம மல்லிகை பூ டீ எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம்। நான் ஒரு 4-5 மல்லிகை பூ எடுத்து வச்சிருக்கேன்। எப்படி டீ செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க। ஒரு பாத்திரத்துல தண்ணி நல்லா கொதிக்க வச்சிட்டேங்க। கொதிக்க வச்சிட்டு நம்ம எந்த டம்ளர்ல சர்வ் பண்றோமோ அந்த டம்ளர்ல ஒரு 4-5 மல்லிகைப்பூ போட்டு வச்சிருங்க। மல்லிகைப்பூ போட்டுட்டு நம்ம கொதிக்கிற தண்ணியை எடுத்து அதுல ஊத்தணும்। ஊத்தி ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சிருங்க। மூடி வச்சிட்டீங்கன்னா அந்த மல்லிகைப்பூவோட எசன்ஸ் எல்லாம் அதுல இறங்கிடும்। இறங்கிட்ட பிறகு நம்ம எடுத்து அதை குடிக்க வேண்டியதுதான்। நம்மளோட மல்லிகை பூ டீ ரெடி ஆயிடுச்சுங்க। ஒரு 5 to 7 மினிட்ஸ் இந்த பூ வந்துட்டு நல்லா தண்ணியில ஊறிடுச்சு। இப்போ நம்ம இந்த பூவெல்லாம் எடுத்துட்டு குடிச்சோம்னா நம்மளோட மல்லிகை பூ டீ ரெடி। மல்லிகை பூ டீ குடிக்கிறனால என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னா ஹார்ட் டிசீஸ் போகும், நமக்கு டிப்ரெஷனா இருந்தா ரிலாக்ஸிங்கா இருக்கும், மல்லிகைப்பூ வாசமே சூப்பரா இருக்கும் இல்லைங்களா? அதை டீயா செஞ்சு குடிக்கும் போது நம்ம உடம்புக்கு இன்னுமே நல்லது। எல்லாருமே குடிக்கலாம், ஆனா ஒருத்தர் மட்டும் குடிக்க கூடாது। யாருன்னா பிரெக்னன்ட் லேடிஸ் குடிக்க கூடாது। ஏன்னா இதோட ஸ்ட்ராங் அரோமா வந்துட்டு அவங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் கிரியேட் பண்ணும்। ஸோ அவங்க மட்டும் குடிக்க வேண்டாம் பிரெக்னன்ட் லேடிஸ், மற்றவங்க எல்லாருமே குடிக்கலாம் இந்த டீயை। இனிமேல் மல்லிப்பூ வாங்கும் போது எல்லாமே கட்டி தலையில வைக்காம கொஞ்சமா எடுத்து நீங்க இந்த மாதிரி டீ செஞ்சு உங்க ஹஸ்பண்ட்க்கும் கொடுங்க, நீங்களும் குடிங்க, எல்லாருமே குடிக்கலாம்। நம்ம பூவெல்லாம் கட்டிட்ட பிறகு சின்ன சின்ன மொட்டெல்லாம் விட்டுருப்போம், அதெல்லாம் காய வச்சுட்டு கூட நம்ம இந்த மாதிரி டீ செஞ்சு குடிக்கலாம்। ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க। உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன்। பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க। மறக்காம ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க। தேங்க்யூ।